அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் 2ஆம் கட்ட தேர்தல் பிரச்சார சூறாவளி சுற்றுப்பயணம் ஏப்ரல் 1ஆம் தேதி தொடங்குகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் அனல் பறக்கும் சூறாவளி சுற்றுப்பயணத்தின் 2ஆம் கட்ட அட்டவணை வெளியிடப்பட்டுள்ளது. ஏப்ரல் 1ஆம் தேதி மாலை 4 மணிக்கு அரக்கோணம் தொகுதியின் சோளிங்கரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து அவர் தமது 2ஆம் கட்ட பிரச்சாரத்தை தொடங்குகிறார். அதே நாளில் இரவு 7 மணிக்கு வேலூர் தொகுதிக்குட்பட்ட பள்ளிக்கொண்டா கந்தநேரி கிராமத்தில் பொதுக்கூட்டத்தில் பேசுகிறார். ஏப்ரல் 2ஆம் தேதி மாலை 4 மணிக்கு கிருஷ்ணகிரி தொகுதிக்குட்பட்ட காரணேசன் திடலிலும், அதே நாள் இரவு 7 மணிக்கு தருமபுரி தொகுதிக்குட்பட்ட தருமபுரியின் நேதாஜி பைபாஸ் சாலையில் அமைந்துள்ள வள்ளலார் மைதானத்திலும் பிரச்சாரம் செய்கிறார். ஏப்ரல் 3ஆம் தேதி மாலை 4 மணிக்கு கரூர் தொகுதியில் கரூர் நகரத்தில் அமைந்துள்ள திருவள்ளுவர் மைதானத்திலும், அதே நாளில் இரவு 7 மணிக்கு நாமக்கல் நகரத்திலும் பரப்புரை செய்ய உள்ளார். ஏப்ரல் 4ஆம் தேதி காலை 10:30 மணிக்கு நீலகிரி தொகுதிக்குட்பட்ட ஊட்டியிலும், மாலை 4 மணிக்கு காரமடையிலும், அதே நாளில் இரவு 7 மணிக்கு கோவை தொகுதியில் கொடிசியா மைதானத்திலும் கழக பொதுச் செயலாளர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். ஏப்ரல் 5ஆம் தேதி மாலை 3:30 மணிக்கு கள்ளக்குறிச்சி தொகுதிக்குட்பட்ட ஆத்தூர், ராணிப்பேட்டை, எம்ஜிஆர் திடலிலும், மாலை 5:30 மணிக்கு அதே தொகுதியில் தியாகதுருகம் சாலையிலும், அதே நாளில் இரவு 7:30 மணிக்கு விழுப்புரம் தொகுதி அதிமுக வேட்பாளரை ஆதரித்து விழுப்புரம் நகரத்தில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் உரையாற்றுகிறார். ஏப்ரல் 6ஆம் தேதி மாலை 4 மணிக்கு தஞ்சாவூர் திலகர் திடலிலும், அதே நாள் இரவு 7 மணிக்கு நாகப்பட்டினம் தொகுதியின் அவுரி திடலிலும் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் உரையாற்றுகிறார். ஏப்ரல் 7ஆம் தேதி மாலை 4 மணிக்கு திருவள்ளூர் நகரத்திலும், அதே நாள் இரவு 7 மணிக்கு வடசென்னை தொகுதிக்குட்பட்ட கொளத்தூரின் பெரவலூர் சந்திப்பிலும் பிரச்சாரம் செய்கிறார். ஏப்ரல் 8ஆம் தேதி மாலை 4 மணிக்கு சிவகங்கை தொகுதிக்குட்பட்ட காரைக்குடியிலும், அதே நாள் இரவு 7 மணிக்கு மதுரை தொகுதியின் பழங்கானத்தம் ஜெயம் தியேட்டர் அருகில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களிலும் கழக பொதுச் செயலாளர் உரையாற்றுகிறார். ஏப்ரல் 9ஆம் தேதி மாலை 4 மணிக்கு தேனி தொகுதிக்குட்பட்ட பங்களாமேடு பகுதியிலும், அதே நாள் இரவு 7 மணிக்கு திண்டுக்கல் தொகுதிக்குட்பட்ட திண்டுக்கல் மணிக்கூண்டு பகுதியில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களிலும் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி உரையாற்றுகிறார். ஏப்ரல் 10ஆம் தேதி மாலை 4 மணிக்கு பொள்ளாச்சி தொகுதியில் திருவள்ளுவர் திடலிலும், அதே நாள் இரவு 7 மணிக்கு திருப்பூர் தொகுதியின் திருப்பூர் நகரில் உள்ள பாண்டியன் நகர் அம்மா திடலிலும் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் உரையாற்றுகிறார். ஏப்ரல் 11ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ஆரணி தொகுதிக்குட்பட்ட சேவூர் பைபாஸ் பகுதியிலும், அதே நாள் இரவு 7 மணிக்கு திருவண்ணாமலை தொகுதிக்குட்பட்ட திருவண்ணாமலை நகரின் அண்ணா சிலை அருகிலும் அவர் பிரச்சாரம் செய்கிறார். ஏப்ரல் 12ஆம் தேதி மாலை 4 மணிக்கு நாமக்கல் தொகுதியில் திருச்செங்கோட்டிலும், அதே நாள் இரவு 7 மணிக்கு சேலம் தொகுதிக்குட்பட்ட சேலம் மாநகரில் உள்ள கோட்டை மைதானத்திலும் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் உரையாற்றுகிறார். ஏப்ரல் 13ஆம் தேதி மாலை 4 மணிக்கு திருப்பூர் தொகுதிக்குட்பட்ட கோபிச்செட்டிப்பாளையத்திலும், அதே நாளில் இரவு 7 மணிக்கு ஈரோடு தொகுதிக்குட்பட்ட ஈரோடு மாநகரின் கனிராவுத்தர் குளத்திலும் கழக பொதுச் செயலாளர் பரப்புரை செய்ய உள்ளார். ஏப்ரல் 14ஆம் தேதி மாலை 4 மணிக்கு சிதம்பரம் தொகுதிக்குட்பட்ட அரியலூரின் காமராஜர் திடலிலும், அதே நாள் மாலை 6 மணிக்கு பெரம்பலூரிலும், இரவு 7:15 மணிக்கு பெரம்பலூர் தொகுதியின் துறையூர் பைபாஸில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களிலும் அவர் உரையாற்றுகிறார். ஏப்ரல் 15ஆம் தேதி தமது பிரச்சாரத்தை புரட்சி தமிழர் நிறைவு செய்கிறார். அன்று மாலை 4 மணிக்கு மத்திய சென்னை தொகுதியில் புரசைவாக்கத்திலும், இரவு 7 மணிக்கு தென் சென்னை தொகுதிக்குட்பட்ட சின்னமலை வேளச்சேரி ரோட்டிலும் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் அதிமுக வேட்பாளர்களை ஆதரித்து தமது அனல் பறக்கும் பிரச்சாரத்தினை அவர் மேற்கொள்ள உள்ளார்.